Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 29/8/2025 வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட 5th வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் வந்து 4 வாரம், இந்த மாதம் வந்து 5 வாரம், போன மாதம் 4 வாரம், கடைசி வாரம் அந்த ரிசல்ட் வந்து 789. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த கடைசி வாரத்துக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். அண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா 957 வந்திருக்கு ரிசல்ட்டு. போன மாதம் இதே வாரம் கடைசி வாரம் வந்து 789. அண்ட் வந்து இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 059 மாதிரி வந்திருக்கு. வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸோட ரிசல்ட்டு மார்க் பண்ணிட்டு நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கேஎல் ப்ளே பண்ணுற நண்பர்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். 9342855730 93 42 85 57 30 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வின்னிங் அமௌண்ட் வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து க்ரெடிட் ஆகிடும். ஒரு நம்பிக்கையான பேஜ் தான் இது. அதனால் பார்த்து விருப்பம் இருக்க நண்பர்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கோட கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து நாளைக்கு எப்படி ரிசல்ட் நம்ம நாளைக்கோட போன மாதம் கடைசி வாரம் 789 வந்த ரூட்டு படி அண்ட் போன வாரம் வந்த ரூட்டு படி நான் வந்து ஃப்ரைடே எல்லாம் எப்படி வந்துக்குன்றதை மேட்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். வாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மந்த்து இதே வாரம் அந்த ரிசல்ட் 789 போன மாதம் இதே வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. அண்ட் வந்து அதுக்கடுத்த வாரம் 226, கண்டினியூஷன் 405, அதுக்கடுத்த வாரம் லீவு. அண்ட் அதுக்கடுத்து போன வாரம் 957. இன்றைக்கி வியாழக்கிழமை காரணியா ப்ளஸோட ரிசல்ட் வந்து 059 வந்துருக்கு. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். போன மாதம் கடைசி வார ரூட்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ரூட்டு. 789 எப்படி வந்திருக்குன்றத அதுக்கு ஒன் டே பிஃபோரில் வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 455. இப்போ வந்து இந்த 2 க்ளூ நம்பர்லேருந்தும் நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வியாழன் டு வெள்ளி இல்லாமல் புதன்கிழமை ரிசல்ட் வந்து போன மாதம் புதன்கிழமையோட ரிசல்ட்டு 572 பம்பர் ரிசல்ட் வந்தது. அதோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 33. இதில் வந்து 33க்கு கண்டினியூஷன் 34ன்னு நெக்ஸ்ட் டிஜிட்லேயே வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ரிசல்ட் மேட்ச் ஆகுது. 34 ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகல, 2 போர்டுமே பவர் ஆகிடுச்சு. 89 ரிசல்ட்டு 789. இது ஒரு ரூட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வியாழக்கிழமையோட ரிசல்ட் வந்து 455. புதன்கிழமைலேருந்து மேட்ச் பண்ணோம். வியாழக்கிழமை 455ஓட ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 11. பிசி 11க்கு கண்டினியூஷன் 22 33ன்னு போய் முடியணும். ஆனால் +1 ஆகி 34ன்னு முடிஞ்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 போர்டு பவர் ஆகிடுச்சு. நமக்கு 89 ரிசல்ட்டு. இப்போ இந்த 2 ரூட்டில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு புதன்கிழமைலேருந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். நேற்று புதன்கிழமையோட 184 இருக்கு இல்லையா, 184ஓட க்ளூ நம்பரோட பிசி 45. 45க்கு அடுத்து 46. இந்த 46 வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டில் 2 போர்டும் பவர் ஆச்சுன்னா 46க்கு பவர் 91ன்னு வரணும். அங்கே வந்து நமக்கு 89க்கு 789 ரிசல்ட் வந்தது. இங்கே 91க்கு ஒரு 891ன்ற மாதிரி வரலாம். ஓகே, அண்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து மேட்ச் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து 059ஓட க்ளூ நம்பரோட பிசி 15. அப்போ இந்த 15க்கு அடுத்து 26, அடுத்து 37ன்னு போய் முடியணும். ஆனால் வந்து +1 ஆச்சுன்னா 38ன்னு முடியும் லாஸ்ட் மந்தோட ரூட்டுப்படி. அங்கே வந்து 34க்கு நமக்கு 2 போர்டு பவர் ஆச்சு. இங்கே 38க்கு 2 போர்டு பவர் ஆச்சுன்னா 83 வரும். இந்த ரூட்டு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாலோயிங் தான் லாஸ்ட் மந்தோட. ஏன்னா வந்து போன மாதம் 789 வந்ததுக்கு அதுக்கு முந்தின மாதத்தோட கடைசி வார கெஸ்ஸிங் நம்ம மேட்ச் பண்ணோம். ஆனால் வந்து ஃபாலோ ஆகலை. இது ஃபாலோ ஆகுமான்னு 100% சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த ரூட்டு படி சில நேரங்களில் ஃபாலோ ஆகிடுன்றதுனால தான் அந்த கால்குலேஷன் எடுத்து கொடுக்குறது. ஒரு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த 83க்கு
நமக்கு கால்குலேட்டரில் 638 இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகும் எப்போதும். 183 நம்பர் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வாரத்தோட கெஸ்ஸிங் 597 வியாழக்கிழமை வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை நமக்கு 226. 597ஓட க்ளூ நம்பரோட பிசி வந்து 53. அந்த 53க்கு அங்கே வந்து நமக்கு 26 இருக்குது. 53க்கு அடுத்து கண்டினியூஷன் என்ன ஆகும்? 64, 75ன்னு போய் முடியணும். ஆனால் இங்கேயும் 76ன்னு போய் முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 76 ஃபுல் பவர் ஆகல, ஒரு போர்டு பவர் ஆகுது. 26 பிசியில் மேட்ச் ஆயிடுச்சு, 226. அப்போ இந்த ரூட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 15, 26, 37 முடியாமல் 38. அப்போ 38க்கு நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்து 2 போர்டு பவர் பண்ணிட்டோம். அப்போ இந்த 76 ரூட்டில் வந்து ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா இது என்னவாகும்னா 38க்கு வந்து ஒரு 88 வரணும். இப்போ 88 வந்தாலும் வந்து இதுக்கு வந்து 188ன்ற நம்பரே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்த வாரம் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 405க்கு 1 டே பிஃபோரில் 922 வந்து வியாழக்கிழமை. அதோட மேட்சிங் கேல்குலேஷன் வந்து 922க்கு 33, 922க்கு க்ளூ நம்பர் 533, 33க்கு 44, 55ன்னு போய் முடியணும். கரெக்டாக 55க்கு 56ன்னு போய் க்ளோஸ் ஆகணும் வெள்ளிக்கிழமை ரூட்டுக்கு. ஆனால் வந்து 55னே அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த 55க்கு ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா 55க்கு ஒரு 05 50 வரணும். 05 வந்துச்சு. அப்போது நம்ம 15க்கு 26, 37 இல்லாமல் 38 பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். ஆனால் வந்து 37ம் வாய்ப்பு இருக்குது. 37ன்னு ஃபினிஷ் ஆச்சுன்னா இந்த 37க்கு அங்கே வந்து 55க்கு 05 ஆச்சு. அப்போ 37னா ஒரு 87 வரணும். கரெக்டு தானே? 37க்கு ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா 87 அல்லது 32 வரணும். 32 ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 87க்கு இதுக்கும் நான் வந்து ஒன்றே ஏ போர்டில் வச்சு 187 நம்பரே வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வாரம் மேட்ச் பண்ணிட்டோம். போன வாரம் வந்து சேம் ரிசல்ட் 2 நாள் 57க்கு 57. அதனால் வந்து பெருசாக வந்து நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா வந்து புதன்கிழமையோடலேருந்து மேட்ச் பண்ணோம். புதன்கிழமை ரிசல்ட்டு 976. 976ஓட க்ளூ நம்பரோட பிசி வந்து 32. இதுக்கு 20 கால்குலேஷன் எடுத்தோம்னா 52. இதில் ஒரு போர்டு போகிறோன்னா 57. அப்போ நமக்கு புதன்கிழமை இங்கே 45 இருக்குது. 45க்கு 20 எடுத்தோம்னா 65. இந்த 65 வந்து 65, 60 ஆர் 56 இந்த மாதிரி வரலாம். ஓகே, இதுக்கு வந்து 4 ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்பு. 465, 460 ஆர் 456 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து எல்லா ரூட்டும் மேட்ச் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கோட கால்குலேஷனை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளியராக பிரித்து கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பர்ஸ் வந்து 891, 183 ஒரு பேரு, 188, 187 ஒரு பேரு, 465, 456 ஒரு பேர். ஓகே, மொத்தமாக வந்து 3 செட்டு தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். பிசியில் வந்து 83, 88, 87, 65, 56 இந்த 5 செட்டு வந்து பிசி எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நாளைக்கு வந்து 8 பவரானா 3 அல்லது வந்து அதான் வரணும். இல்லைன்னா வந்து ஒரு 6 5 வரும் பி போர்டு. ஓகே,
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நம்பர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு நம்மளோட மெம்பர்ஷிப்பில் நம்ம கெஸ்ஸிங் தனியாக வந்துட்டுருக்கு. டெய்லி மெம்பர்ஷிப் தனி வீடியோ இருக்குது. பிளான் பார்த்து விருப்பங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம்லேயும் நம்மளோட கெஸ்ஸிங் இருக்குது. டெலகிராம்லேயும் நம்ம வந்து குரூப் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.